ஹலோ காய்ஸ், நான் தான் உங்கள் வீரா. இன்றைக்கி நம்ம தஞ்சாவூர் வந்திருக்கோம். பெரிய லாங் டேஸ் கழிச்சு இப்போ தான் வரேன். இப்போ பெரிய கோயில் சோழ தேசத்துக்குள்ளே போயிட்டுருக்கோம். இருங்க, ஒரு பிஜிஎம்மோடு பார்த்தா தான் இப்போ கொஞ்சம் நல்லாயிருக்கும். உள்ள என்ட்ரன்ஸ் இப்படி தான் இருக்குது. போயிட்டுருக்கேன். இன்றைக்கே ரொம்ப கூட்டமாக இருக்குது. இன்னும் 2 நாளில் சதய விழா வேறு வருது. அப்போல்லாம் வந்திங்கன்னா உள்ளே போக முடியாது. ஒரு வருஷம் தான் இருக்கும் ஃபுல்லாக. பாருங்கள், முன்னாடியே பாருங்கள், இப்படி கல்வெட்டுலாம் கொஞ்சம் பயமாக இருக்குது. இங்கிலீஷ்காரங்களாம் வந்து பார்த்துக்கிட்டு இருக்கேன். ஒரே எக்ஸ்பிளைன் பண்ணிக்கிட்டே இருக்கேன். ஒருத்தன் பக்கத்தில் நின்றுக்கிட்டு சிவன் சிலை ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்லேயே சிவன் சிலை தான் இங்கிட்ட இருக்கும். ஃபுல்லாக கல்வெட்டு இது நல்லா உத்து பார்த்தா புரியும். இதெல்லாம் புரியாது, ஒரு சிலது புரியும். ஆனால் நீங்கள் ஃபுல்லாக ஒரே இங்கிலீஷ்காரங்க தாங்க. இங்கிட்ட பார்த்தாலும் நிறைய பேர் பாருங்கள். கல்வெட்டுங்க, கல்வெட்டோட சிலை செதுக்கியிருக்காங்க. அப்போவே அப்படி அதை பார்ப்போம். நம்மளே நீ தான் அதிகமாக விட்டு பார்க்கணும். அப்படியே இந்த பக்கம் சைட்லங்க, அது இங்கேயும் ஒரு கோயில், இங்கே ஒரு மரம் இருக்குது. அந்த மரம் பேர் எனக்கு சரியாக தெரில. அப்படியே ஃபுல்லாக இப்போ தான் ரெடி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இங்கெல்லாம் அப்படியே இது மாதிரி இப்போ பந்தல்லாம் போட்டிருப்பாங்க. ஃபுல் வெயில் தான். ஃபுல்லாக கவர் பண்ணுற மாதிரி ஒரு வீடியோ எடுத்து பார்த்தேன். அந்தளவுக்கு செட் ஆகலை. இருங்க, இங்கிட்ட ஒரு நந்தி சிலை இருக்குங்க. அதுக்குன்னு ஒரு கதையே இருக்குது. அங்கே தான் போயிட்டுருக்கேன். பாருங்களேன், ஒரே சேமாக கட்டியிருக்காங்க. அப்போ கரெக்டாக இருக்குது. தூண் எல்லாமே அப்படி தான் இருக்குங்க. இதெல்லாம் நடந்து போகணுன்னு இருந்திருக்கு. யாரோ கட்டினதுனால நான் நடந்து போயிட்டுருக்கேன். அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, போயிட்டே இருக்கேன். இன்னும் அந்த நந்தி சிலை காலங்க அங்கே பாருங்க. லைட்டாக கண்ணில் தென்படுதா அந்தோலை. இந்த நந்தி சிலை தாங்க சொல்லிட்டு இருந்தேன். ஆனால் இதுக்கு பெரிய ஸ்டோரி இருக்குது. அந்த ஸ்டோரி சொல்லணுன்னா இந்த வீடியோ பத்தாது. அப்படி ஒரு ஸ்டோரி. ஸோ நான் நெக்ஸ்ட் வீடியோவில் சொல்கிறேன். இப்போ ஸ்ட்ரெயிட்டாக கோயிலுக்குள்ளேயே வந்துட்டேங்க. சிவனை பார்க்கவே பார்த்தீங்களா, உள்ளே வந்துட்டேன். போயிட்டுருக்கப்போ நடந்து அந்தளவுக்கு ஒரு ஆள் கூட்டம் தெரியலங்க. சும்மா கொஞ்சம் பேர் தான் போயிட்டுருக்காங்க. இருங்க, லைட்டாக ஓட விட்டுறேன். ஏன்னா ரொம்ப நேரம் போகிற மாதிரி இருக்குது வீடியோ. ஆனால் உள்ளே வீடியோ எடுக்கக்கூடாதுன்ட்டாங்க. அவர் ஃபோனை பிடிங்கிட்டாங்கன்னா சங்கட்டமாயிரும். அதனால் அவ்வளோதான். சிவன் தெரிஞ்சார லைட்டாக சிவனை பார்த்துட்டு அப்படியே லெஃப்ட் சைடில் வந்து அப்படியே கொடுக்குன்னு மேலே போனால் இங்கே ஒரு சாமி இருப்பாங்க. அங்கே போய்ட்டு ஒரு சாமி கும்பிட்டுட்டு, ஆனால் இங்கே மேலே போயிட்டு நிற்கிறதுக்கே இடம் இருக்காது. கரெக்டாக ஒரு 4-5 பேர் தான் அங்கே உள்ளே, 3 பேர் தான் இருக்க முடியுங்க ஃபுல்லாகவே. அதனால் வீடியோவை இங்கேயே கட் பண்ணிக்கிட்டேன். இங்கே பாருங்கள், ஃபுல்லாக பந்தல் போட்டுக்கிட்டு இருக்காங்க. சதய விழாவுக்கு ஃபுல்லாக பந்தல் இப்போ தான் ரெடி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. பாருங்கள், உள்ளே போனால் ஒரு கோயிலாட்டம் இருக்கும். அதான் 3 பேர் தான் நிற்க முடியுது ஃபுல்லாகவே. ஐயர் வேறு அதில் இருக்கார். அதான் இங்கே ஸ்ட்ரைட்டாக அதை முடிச்சுட்டு இங்கே பார்த்தா இங்கே அப்படியே இங்கே ஒரு மரம் இருக்குது. இதில் ஒரு பள்ளி இருக்கும்பாங்க. இது பார்த்தா நல்லதும்பாங்க. நிறையா இருக்குது. இங்கிட்டு பார்த்தா அப்படியே ஒரு கேணி. இந்த கேணியில் தான் காசு போட்டு காசு உள்ள கிடக்கான எல்லாம் பார்ப்பாங்க. எப்போயுமே வரப்போ பார்ப்பாங்க. நானும் பார்த்துருக்கேன். அப்போயே கட்டின கேணிங்க இது. அப்படி இந்த பக்கம் சைடில் உள்ள சாமி. இங்கே அவசியம் நடந்து அப்படியே அந்த பாலில் குளிப்பாட்டுவாங்க சாமி. அந்த பக்கம் அவசியம் நடந்துக்கிட்டு இருக்குது. கோயிலுக்கு போவோம். அப்படியே ஃபுல்லாக இந்த ரோடை யார் கட்டினா நான் போட்டிருந்தாங்க. அதெல்லாம் எதுக்கு நமக்கு. நம்ம அப்படியே கல்வெட்டப்பமாக படித்து பார்த்தோம். அப்படியே ஃபுல்லாக சுற்றி பார்த்தோமா, புரியறத பார்க்கணும். அதான் ஒன்றுமே அங்கே புரியாது. எதுக்கு அப்படியே எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டே இருந்தேன். அப்படியே ஜாலியாக போயிட்டே இருக்க வேண்டியதான். அவ்வளோதாங்க. அப்படியே போகிற இல்லைங்க 2 குட்டி குழந்தைங்க அழகாக விளாண்டுட்டு இருந்துச்சு. பார்ப்போம். ஒன்று பார்த்தா அப்படியே சவுண்டு. நானும் போய் பேசலான்னு பார்த்தேன். 2 பேர் க்யூட்டாக விளாண்டுட்டு இருந்தாங்க. அப்புறம் எதுக்கு நம்ம போயிட்டு அப்படியே அந்த இடத்துலேருந்து கிளம்பிட்டேங்க. இது ஸ்டார்டிங் ரைட் சைட்லேயே ஒரு கோயில் இருக்குங்க. அங்கிட்டு இங்கே அந்த சிற்பங்களோட மேலே பெயிண்டிங்லேயே எல்லாத்தையும் சொல்லியிருப்பாங்க. அப்போவே அந்த பெயிண்டிங்ஸ் எல்லாத்தையும் பார்த்துட்டு இருந்தாங்க. ஃபுல்லாக பார்த்தேன். லைட் இப்போ நம்மளோட அந்த இங்கிலீஷ்காரங்க தான் ஆர்வமாக அப்படியே உன்னிப்பாக கவனித்து பார்த்துக்கிட்டு இருக்காங்க எல்லாத்தையும். நம்ம அப்படியே கிளம்ப வேண்டியது அந்த இடத்த விட்டு. அவ்வளோதான். அப்புறம் பெரிய நந்தி சிலை இருக்குமே முன்னாடி, அங்கே வந்தாச்சுங்க. இங்கேயும் அதே மாதிரி தான் பெயிண்டிங் பண்ணியிருக்காங்க பாருங்கள். மேலே எல்லாம் அப்படியே ஃபோட்டோஸ் எடுத்துக்கிட்டு இருக்காங்க. நம்ம அப்படியே எல்லாத்தையும் ஃபுல்லாக கவர் பண்ணிவிட்டு அப்படியே போயிட்டே இருக்கும்போது தான் சுற்றி ஒரு தென்னை மரமாக இருக்குங்க. அந்த சைடு ஃபுல்லாகவே இதுலேருந்து பார்த்தா தெரியாது, கொஞ்சம் ஹைட்டான இடத்துல வந்து பார்த்தா தெரியும். இருங்க அப்படியே காட்டுறேன். அந்த பக்கம் ஃபுல்லாக தெரியுதா, எல்லாம் இப்போ தான் வந்துக்கிட்டு இருக்காங்க. கூட்டம் இருக்க ஏறுதுங்க. நிறையா வெளியூர்லேருந்து தான் வந்திருக்காங்க.
இப்போ கிளம்பியாச்சு. என்ட்ரன்ஸ் தான் ஃபுல்லாக கல்வெட்டு தான் பாருங்கள். எல்லாம் ஏதோ எழுதியிருக்காங்க. இதெல்லாம் லைட்டாக புரிகிற மாதிரியே இருக்கும் பாருங்கள். கொஞ்சம் உன்னிப்பாக கவனிச்சா புரியும். அவ்வளோதான், பார்த்துக்கிட்டு கிளம்ப வேண்டியதான். என் பேர் கூட எழுதியிருக்க மாதிரி இருக்குது டக்குன்னு பார்த்தோன்னே. அவ்வளோதான் காய்ஸ், இதோட இந்த வீடியோ முடிஞ்சு. டாட்டா பாய் பாய். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம்.